நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். கடந்த பல வருடங்களாகவே ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு சட்டம் வேணும், ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கான ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி பல இடதுசாரி அமைப்புகளும் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பி கொண்டேதான் இருக்கு. அரசாங்கம் பல நலத்திட்டங்கள் கொடுக்குது, ஆனாலுமே இந்த ஆணவ கொலைகளுக்கான தனி சட்டம் அப்படின்றது ரொம்ப அவசியமா வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே தான் இருந்தது. அதனுடைய ஒரு வெற்றியாக நேற்று சட்டமன்றத்துல தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு சட்டம் இயற்றுவதற்கான ஒரு ஆணையம் அமைக்கப்படும். அந்த ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்த KN பாஷா அவர்களுடைய தலைமையில நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள், முற்போக்காளர்கள் இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு ஆணையம் அமைக்கப்படும். இந்த ஆணையம் என்னென்ன பரிந்துரைக்குதோ அதன்படி ஆணவ கொலைகளுக்கு எதிராக சிறப்பு சட்டம் இயற்றப்படும் அப்படிங்கிறது மாதிரி நேற்று பேசியிருக்காங்க. இந்த விஷயம் வர்றதுக்கு பல போராட்டங்கள், பல வன்முறைகள் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி தொடர்ந்து தலித் மக்களுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன் குறிப்பா ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் நடக்கப்படுறது கிடையாது. இது தன்னை கீழா நினைக்கிற எல்லா சமூகத்தில இருந்தும் நடக்குது. அதாவது பாதிக்கப்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் நடக்கிறது கிடையாது, பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் நடப்பது கிடையாது. அதையும் தாண்டி தங்களை உயர்வாக கருதுகிற சமூகங்களுக்கு உள்ளே இருக்கிற இடைநிலை சாதிகளுக்கு இடையேயும் இது நடக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அதிகப்படியா இதுல ஒடுக்கப்பட்ட மக்களான பட்டியல் இனத்தவர்களுக்கு தான் நடக்குது. ஆனாலும் இதுல ஒரு சில எக்ஸ்பென்ஷனலா, அதாவது விதிவிலக்கா இன்னும் பல வழக்குகள் இருக்கு. இதை கையாளுறதுக்கு ஆணவ கொலைகளுக்கு எதிரான தனிச்சட்டம் தான் தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தியிருக்காங்க. இதை நேற்று பேசினது வரவேற்கத்தக்க கூடியதாகவும் பாராட்டக்கூடியதாகவும் இருக்குது. அதே சமயத்துல இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதமாக பிஜேபியில முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் என்ன பேசியிருக்காரு ட்விட்டர்ல அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடியே நிறைய ஆணையங்கள்லாம் அமைச்சிருக்கீங்க, அந்த ஆணையத்துல என்ன பண்ணிருக்கீங்க, இதையும் கொண்டு வந்தீங்க, யாரை ஏமாத்துறதுக்காக இந்த வேலை அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆணவ கொலைகளுக்கான சிறப்பு சட்டம் அரசு கொண்டு வரல அப்படின்றது நமக்கு ஏமாற்றமாகவும் ஒரு விதமான வருத்தமாகவும் அரசு மீது விமர்சனமாகவும் கூட இடதுசாரிகள் வச்சுட்டே தான் இருந்தாங்க. அது இல்லாம இல்லை. ஆனால் அதே சமயம் ஆணவ கொலைகளுக்கு எதிரான அந்த சிறப்பு சட்டம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது எந்த அளவுக்கு தேவையானது அப்படின்றதுல எல்லாருமே உறுதியா இருக்கும். இப்படி அண்ணாமலை போன்றவர்கள் பேசுகிறதுனால இப்ப சிறப்பு சட்டம் வேண்டாம் அப்படின்ற நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவாங்க இல்லையா? ஏன் வேணும்? ஆல்ரெடி ஒரு சட்டம் இருக்குல்ல, வன்கொடுமைக்கு எதிரான ஒரு சட்டம் இருக்கு, அதையே முறையா பயன்படுத்தலாம், சிறப்பு சட்டம்லாம் வேண்டாம் அப்படின்ற மனநிலைக்கு தள்ளுவதற்கான ஒரு மறைமுக உரையாதான் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு ட்விட்டர்ல அப்படின்றத பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடக மாநிலத்துல செப்டம்பர் 22 இருந்து அங்க இருக்கக்கூடிய மாநிலத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அக்டோபர் 18 தான் நிறைவடைஞ்சிருக்கு. ஆனா அக்டோபர் 16 அப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் தலைவர்களான நாராயணமூர்த்தி மற்றும் அவர்களுடைய இணையர் சுதாமூர்த்தி 2 பேர்கிட்டையும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேர்ல போறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் கிடையாது, அதனால நாங்க கணக்கெடுப்பு கொடுக்கறதுக்கு ஒத்துழைக்க மாட்டோம், எங்களால இது முடியாது, நாங்க இந்த கணக்கெடுப்பு கொடுக்கறத விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு கர்நாடக முதல்வர் சீதாராமையா ரொம்ப கடுமையா சாடியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆமா அவங்க இன்ஃபோசிஸ்ல இருக்காங்க, ரொம்ப பெரிய பதவியில இருக்கிறதுனால அவங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க, அவங்க ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னு தங்களே நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அவங்க பேசினது இன்னொரு பக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சுதாமூர்த்தி நாராயணமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு இது தேவைப்படாது, அரசாங்கம் எதுக்கு இந்த கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, சமூகத்துல என்ன அந்தஸ்துல இருக்காங்க, கல்வி நிலையில என்ன அந்தஸ்துல இருக்காங்க அப்படிங்கிறத கணக்கு செய்வதற்காக தானே இது எடுக்கிறாங்க, அப்படின்னும் போது எங்களுக்கு இது தேவைப்படாது, அரசாங்கம் எங்களை அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு பின்னடைவு இருக்கும் அப்படின்னா, இப்ப இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறுவனர்களா இருக்காங்க. அப்படின்னும் போது இவங்களுக்கு தேவையில்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க சமூக மட்டத்துல கொஞ்சம் உயர்ந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதே முடிவை சமூகத்தில் சற்று உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய எல்லோரும் எடுத்தால் அப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கான தேவையே இல்லாம போயிடும். அப்ப தொடர்ந்து பாதிக்கப்படக்கூடிய மக்களின் நிலை என்ன ஆகிறது? இப்போ ரேஷன் கார்டு நான் ரேஷன் பொருட்களே வாங்குறது இல்லைங்க, நான் எதுக்குங்க ரேஷன் கார்டு வாங்கணும், நான் ரேஷன் பொருளே வாங்க மாட்டேன், சக்கரைலாம் நான் கடையில தான் வாங்கிப்பேன், அரிசிலாம் கடையில தான் வாங்கிப்பேன், எனக்கு ரேஷன் கார்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லி
ஒரு முன்னேறிய சமூகம் அல்லது முன்னேறிய குடும்பம் சொல்றாங்க அப்படின்னா இது அந்த கவர்மெண்ட் வந்து ஏத்துக்குமா அப்படின்னு கேட்டா சரி ஓகே அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வேணான்னு சொல்றாங்க, இதனால வரக்கூடிய பொருட்கள் வேணான்னு சொல்றாங்க அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆனா மோஸ்ட்லி அப்படி சொல்ல மாட்டாங்க. எதனால அப்படின்னா அந்த ரேஷன் கார்டை வச்சு அந்த குடும்ப அட்டையை வச்சு அவங்களுக்கு வேற ஏதாவது தேவை ஏற்படும் பட்சத்துல குடும்ப அட்டை கண்டிப்பா தேவைப்படும். அப்போ ஒரு நெருக்கடி வரும். ஆனால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது வேணான்னு சொல்றது எல்லா மக்களும் தொடர்ந்து இதே மாதிரி வேணாம் வேணாம் எங்களுக்கும் வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதை தான் இந்த சனாதன சக்திகள் வந்து விரும்புறாங்க. அதை தான் இந்த சனாதன சக்திகள் வந்து உட்புகுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட ஒரு வெளிப்பாடாதான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய முன்னேறிய குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் மூலமா அவங்களோட வாய்ஸை திணிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இது போல பல விஷயங்கள் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நடந்த வண்ணமாக தான் இருக்கு. ஆனாலும் அதை முறியடிக்கக்கூடிய வண்ணமாக பல சட்டங்கள் இயற்றுவது, ஆணையம் உருவாக்குவது, என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் கொண்டு வராங்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்குறோம். இனியும் என்ன நடக்க இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஆக தமிழ்நாட்டில் நடந்த இந்த சம்பவமாக இருக்கட்டும், கர்நாடகாவில் நடந்த அந்த சம்பவமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு மையப்புள்ளியா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாதிக்கப்படக்கூடிய தொடர்ந்து உரிமைகள் மறுக்கப்படக்கூடிய குழுக்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய உரிமை மீண்டும் வந்து சேர வேண்டும். அவர்கள் பாதிக்கப்படாத வண்ணம் இருக்க வேண்டும். அதற்கு ஆணவ கொலைகளுக்கு எதிரான தனிச்சட்டம் வேண்டும். அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பும் வேண்டும் என்பதுதான் இறுதியாக நம்ம எல்லோரும் வந்து அரசாங்கத்திடம் கேட்க வேண்டியது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்காக நீர்த்திரையோடு இணைந்திருங்கள். நன்றி.